கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உயிர் சேதம் ஏற்படும் என எச்சரித்தும் கேட்கவில்லை என்ற தகவல்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கரூரில் பதிவான முதல் தகவல் அறிக்கையுடைய தகவல்கள் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. இந்த முக்கியமானதாக சொல்லப்படுவது 11 நிபந்தனைகளோடு இந்த கரூர் பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி வழங்கியதாகவும், ஆனால் நிபந்தனைகளை மீறி பல இடங்கள் நிபந்தனைகள் மீறப்பட்டிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜய் வருவதற்கு வேண்டுமென்றே காலதாமதம் செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக 3 மணியிலிருந்து 10 மணி வரைதான் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஏறக்குறைய 4 மணி நேரம் காலம் செய்திருப்பதாக இந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல இடங்கள் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தியிருக்கிறார்கள், வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். விஜயோடைய வாகனத்தை ராங் ரூட்டில் அழைத்து வந்ததாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் ஏற்கனவே கட்சியுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலர் சி.டி. நிர்மல்குமார் மாவட்ட செயலரிடம் காவல்துறை பலமுறை எச்சரித்தும் அவர்கள் அதை முறையாக பின்பற்றவில்லை என்றும், எந்தவித ஏற்பாடுகளையும் தாவேகா சார்பாக தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு செய்யவில்லை என்ற ஒரு தகவலையும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து அங்கு அந்த கடைகளுக்கு நிழலுக்காக வைக்கப்பட்டிருந்த கொட்டகை மேலே தொண்டர்கள் ஏறியதால் அந்த கொட்டகை சரிந்ததில் கீழே விழுந்து பல பொதுமக்கள் மீது விழுந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. மரங்களின் மேல தாவேகாவுடைய தொண்டர்கள் ஏறி இருக்காங்க. அந்த மரக்கிளைகள் விழுந்ததுல, நிறைய பொதுமக்கள் மேல விழுந்ததுல மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாக முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றே பல இடங்கள்ல காலதாமதம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு விஜய் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும், நீண்ட தாமதத்தின் காரணமாக பல மணி நேரம் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலையும் சோர்வடைந்ததாக முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. நீண்ட நேரம் காத்திருப்பதற்கு போதுமான தண்ணீர், மருத்துவ வசதிகள் இல்லாமல் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் மக்களின் உடல்நிலையில சோர்வடைவு ஏற்பட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்துடன் கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே விஜயை திட்டமிட்டு கரூருக்கு காலதாமதமாக கூட்டி வந்ததாக முதல் தகவல் அறிக்கையில பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 5 பிரிவின் கீழ இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கியமாக அங்கு காத்திருந்த பொதுமக்களுக்கு முறையாக தண்ணீர் வசதிகள் இல்லை, மருத்துவ எஃப்ஐஆர் தொடர்பான தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி கோகுல்.